இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை வீடு திரும்புதல் என்ற தலைப்பின் கீழாக, காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். லூக்கா 15:32. மோட்டார் பைக்கை ஆலய வளாகத்தில் நிறுத்திய ஜேட் சற்று யோசித்தான். சில வாரங்களாக ஆலயத்திற்கு செல்லவே இல்லை. ஆராதனை ஆரம்பிக்க இன்னும் 15 நிமிடங்கள் தான் இருந்தது. நீல முடி, ஆலய வழிபாட்டிற்கு பொருத்தமற்ற உடை. மக்கள் என்ன நினைப்பார்கள்? என்னவானாலும் இன்றைக்கு ஆலயத்திற்கு சென்றே ஆக வேண்டும் என்று அவன் மனது பணித்தது. ஆலயத்தில் கடைசி வரையில் உட்கார்ந்து கொள்ள அவன் விரும்பினான். ஆனால் பின் வரிசைகளில் இடமில்லை. ஆலயம் நிரம்பி வழிந்தது. விரும்பி வருந்தி ஒன்றனை அழைக்கிறார் என்று பாடிக்கொண்டிருந்தார்கள். அனைவரும் தன்னையே கவனிப்பதை உணர்ந்தான். என்ன செய்வது? வேறு வழியின்றி நடைபாதையில் அமர்ந்து கொண்டான். அவனுக்கு பின்னே காலடி ஓசை கேட்டது. கண்டிப்பாக தன்னை போ என்றுதான் சொல்லப் போகிறார்கள் என நினைத்து குறுகி போயிருந்தான். பெரியவர் ஒருவர் அவன் அருகில் வந்து, ஆலயம் வந்ததற்கு மிகவும் நன்றி தம்பி, பாடல் 189 என்று கூறி பாட்டு புத்தகத்தை அவனிடம் கொடுத்து விட்டு சென்றார். கனிவான வார்த்தைகளும் பரிவான செய்கைகளும் வல்லமையான பிரசங்கங்களும் ஒரு நேர விருந்துக்கு அழைத்தலும் தேவனுக்கு பிரியமான காரியங்கள். ஆலயத்தை குறித்து வேதாகமம் கூறும்பொழுது கிறிஸ்துவின் சரீரம் என்றும் கிறிஸ்துவின் மனவாட்டி என்றும் சிறு மந்தை என்றும் கூறுகிறது. அறியாமல் கைப்பெசகாக குற்றம் புரிந்தவர்கள் அடைக்கலம் புகுந்தால் அவர்களை காப்பது அடைக்கல பட்டணம். அதுபோன்றே சாத்தானின் பொல்லாப்பு நிறைந்த உலகத்தில் மனிதனை காக்கும் ஓரிடமாக நம் ஆலயம் விளங்க வேண்டும். தேவனுடைய அன்பையும் மன்னிப்பையும் அங்கே நாம் பெற்றுக்கொள்ளலாம். வழியில் நொந்து அடிபட்டு மனம் உடைந்தவர்கள் இன்று உங்கள் ஆலயத்திற்கு வரக்கூடும். இருகரம் நீட்டி தாழ்மையுடன் அவர்களை வரவேற்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொரு மகனையும் மகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.